12th A3 students, in commerce we are seeing 6th lesson money market. In this video we are going to see money market instrument. There are many kinds of instrument available in money market. In India till 1986 only a few instruments were available. They were as follows. பணச்சந்தையோட ஆவணங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1986 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆவணங்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த ஆவணங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் இன் தி ட்ரெஷரி மார்க்கெட், கருவூல சந்தையில் இருக்கக்கூடிய கருவூல சீட்டுகள், மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் தி கால் லோன் மார்க்கெட். கால் லோன் மார்க்கெட் அழைப்பு கடன் சந்தையில் இருக்கக்கூடிய மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் அழைப்பு பணம் மற்றும் குறுகிய கால அறிவிப்புக்கு. அது கமர்ஷியல் பில்ஸ் அண்ட் ப்ராமிசரி நோட் இன் தி பில்ஸ் மார்க்கெட், ரசீது சந்தையில் இருக்கக்கூடிய வணிக ரசீதுகள் மற்றும் ப்ராமிசரி நோட் கடன் வாக்குறுதி சீட்டு. Now in addition to the above, the following new instrument come into existence. மேலே சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட இப்போ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசாக வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க அடிஷ்னலாக கூடுதலாக. எதுன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ் வணிகத்தாள்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வைப்பு சான்றிதழ், இன்டர் பேங்க்ஸ் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட், வங்கிகளுக்கு இடையிலான பங்கேற்பு சான்றிதழ், ரீபோ இன்ஸ்ட்ருமெண்ட், மீள்வாங்கல் வீத ஆவணம். These instruments are briefly highlighted in this chapter. Treasury bills market. A market for the purchase and sale of treasury bill is known as treasury bill market. கருவூல ரசீது வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கருவூல சந்தைன்னு சொல்கிறாங்க. கருவூல ரசீதை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் கருவூல ரசீதுன்னு சந்தைன்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரி பில்ஸ் கருவூல ரசீதுகள். ட்ரெஷரி பில்ஸ் ஆர் வெரி பாப்புலர் அண்ட் என்ஜாய் எ ஹையர் டிகிரி ஆஃப் லிக்விடிட்டி சின்ஸ் தே ஆர் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட். அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய அந்த கருவூல ரசீது பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலமானது, நீர்மைத்தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. A treasury bills is nothing but a promissory note issued for a specific period stated therein. A treasury bill is nothing a promissory note. கருவூல ரசீது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் எழுதப்படக்கூடிய கடன் உறுதி பத்திரம் தான். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி செலுத்துறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு கடன் உறுதி பத்திரம் தான் அந்த ட்ரெஷரி பில். தி கவர்மெண்ட் ப்ராமிஸ் டு பே தி ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் மென்ஷன் தேரின் டு தி பியரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தி டியூ டேட். அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அந்த ட்ரெஷரி பில்லில் இருக்கக்கூடிய தொகையை திருப்பி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி அளிக்கிறாங்க அரசாங்கம். தி பீரியட் do not exceed a period of 1 year. இந்த திருப்பி செலுத்தக்கூடிய கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளாக தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ், ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், பொது இயல்புகள் பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில்லோடைய பொது இயல்புகள் பார்த்திங்கன்னா இஷ்யூவர் வெளியிடுபவர், ஃபினான்ஸ் பில் நிதி ரசீது, லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை, வைட்டல் சோர்ஸ் முக்கிய ஆதாரம், மானிட்டரி மேனேஜ்மெண்ட் பண மேலாண்மை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ். ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் டு தி பப்ளிக் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மீட்டிங் தி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். மத்திய அரசாங்கம் அவங்களுடைய குறுகிய நிதி தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த கருவூல ரசீது வெளியிடுறாங்க. These bills are freely marketable and they can be bought and sold at any time. These bills are tradable in secondary market as well as. இந்த பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எளிமையான முறையில் வாங்கி விற்கக்கூடிய தன்மையுடையது. இரண்டாம் நிலை சந்தையிலும் இதை விற்பனை செய்கிறாங்க. And the basis of
periodicity. On the basis of periodicity, கால வரையறை அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. 91 days treasury bills, 182 days treasury bills and 364 days treasury bills. 91 days treasury bills are issued at a fixed discount rate of 4% as well as through action. இந்த 91 நாள் ட்ரெஷரி பில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான 4% தள்ளுபடியில் ஆக்ஷன் மூலயமாக ஏலத்தின் மூலயமா வெளியிடுறாங்க. தி ஆர்பிஐ ஹோல் 91 டேஸ். ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. 91 டேஸ் ட்ரெஷரி பில்லை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. 182 டேஸ் ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் தே ஆர் இஷ்யூட் ஆன் டாப் பேசிஸ் த்ரூ அவுட் தி வீக். 182 டேஸ் ட்ரெஷரி பில் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் வடிகட்டப்பட்ட அடிப்படையில் வெளியிடுறாங்க. டேப் வடிகட்டப்பட்ட அடிப்படையில் வெளியிடுறாங்க. 364 days treasury bills do not carry any fixed rate. 364 நாட்கள் ரசீது பார்த்தீங்கன்னா கருவூல ரசீது நிலையான விகிதம் எதையும் கொண்டு இருக்காது. The discount rate on these bills are quoted in actions by the participant and accepted by the authorities. Such a rate is called cut-off rate. இந்த தள்ளுபடி விகிதம் பார்த்திங்கன்னா அதிகார அமைப்புடைய இசைவை பெற்று இந்த பங்கேற்பாளர்களுக்கு ஆக்ஷன் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. இதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, தள்ளுபடி விகிதம்னு சொல்கிறாங்க. திஸ் டிஸ்கவுண்ட் ரேட் அண்ட் தி பில்ஸ் ஆர் குவாட்டட் இன் ஆக்ஷன். ஏலத்தின் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகார அமைப்புக்கிட்டேருந்து இசைவு பெற்று ஏலத்தின் மூலயமா அந்த டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. சச் ரேட் இஸ் கால்டு கட் ஆஃப் ரேட். தள்ளுபடி விகிதம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, தள்ளுபடி விகிதம்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வைப்புச் சான்றிதழ். இந்த படத்தை பார்க்குறீங்களா, இதுதான் வந்து வைப்புச் சான்றிதழுடைய ஸ்பெசிமம் காப்பி, மாதிரி படிவம். ஸ்பெசிமம் காப்பி சர்டிஃபிகேட் ஆஃப் deposit. Certificate of deposit are short-term deposit instrument issued by banks and financial institutions to raise a large sum of money. வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அவங்களுடைய குறுகிய தேவைக்காக வெளியிடக்கூடிய ஒரு ஆவணம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், வைப்புச் சான்றிதழ். வைப்புச் சான்றிதழ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கியும் சில நிதி நிறுவனங்களும் அவங்களுடைய குறுகிய தேவையை பூர்த்தி செஞ்சதுக்கு வெளியிடக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த வைப்புச் சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆர் இஷ்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் யூஸ் அண்ட் ப்ராமிசரி நோட். இந்த வைப்புச் சான்றிதழ் பார்த்திங்கன்னா கடன் உறுதி பத்திர வடிவத்தில் அவங்க வெளியிடுறாங்க. தே ஆர் ஈஸிலி கன்வெர்டட் இன் நேச்சர் அண்ட் ஆர் இன் மார்க்கெட்டபிள் ஃபார்ம் ஹேவிங் பர்டிகுலர் ஃபேஸ் வேல்யூ அண்ட் மெச்சூரிட்டி. இது பார்த்திங்கன்னா எளிய முறையில் மாற்றக்கூடிய இயல்புடையது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ, குறிப்பிட்ட முகமதிப்பு, முதிர்வு தொகை உடையது. த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு அனதர். வைப்புச் சான்றிதழ் பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்டேருந்து மற்றொரு நபருக்கு எளிமையான முறையில் மாற்றி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. They are also known as negotiable certificate of deposit. இதனால் இதை மாற்றுமுறை ஆவண வைப்பு சான்றிதழ்னு சொல்கிறாங்க. Issuer. The issue of certificate of deposit are commercial bank, financial institution. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், வணிக வங்கிகளும் நிதி நிறுவனங்களும். சப்ஸ்கிரைபர், சந்தாதாரர்கள். இந்த வைப்புச் சான்றிதழ் இதில் சந்தாதாரர்கள் யார் யாருன்னு பார்க்குறோம். இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆர் அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், ட்ரஸ்ட், அசோசியேஷன், என்ஆர்ஐ. வைப்புச் சான்றிதழுக்கு சந்தா தொகை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் தனிநபர்கள், கார்ப்பரேஷன்ஸ், ட்ரஸ்ட்டு, அசோசியேஷன், என்ஆர்ஐ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், இவங்க மூலயமா சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா தொகை வந்து சேருது.
It is a document of title to a time deposit. It is a document of title to a time deposit. It is a bearer certificate and is negotiable in the market. இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஏ பியரர் சர்டிஃபிகேட், கொணர்பவர் சான்றிதழ்னு சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், வைப்பு சான்றிதழுடைய இயல்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட், கால வைப்புக்கான உரிமை ஆவணம். இட் இஸ் அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணம். இது பார்த்திங்கன்னா பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் பை என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி, இது பார்த்திங்கன்னா மேல் எழுதுதல் மூலயமா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், மாற்றி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பிலிருந்து வட்ட மதிப்பில் வெளியிடுதல். இட் இஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பிலிருந்து வட்ட மதிப்பில் வெளியிடுறாங்க. இட் இஸ் ரீபேயபிள் அண்ட் எ ஃபிக்ஸட் டேட் வித்தவுட் கிரேஸ் டேட், கிரேஸ் டேட் இல்லாமல், சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் திருப்பி செலுத்தப்படக்கூடியது இது. அடுத்தது கமர்ஷியல் பில்ஸ், வணிக ரசீது. எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூட் பை எ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் டு ரைஸ் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட், குறுகிய கால தேவைகளுக்கு செய்கிறதுக்காக ஒரு நிதி வணிக நிறுவனங்களால் வெளியிடப்படும் ஒரு ரசீது தான் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்ஸ். திஸ் பில்ஸ் ஆர் 30 days, 60 days and 90 days மெச்சூரிட்டி. இந்த கமர்ஷியல் பில்ஸ் வணிக ரசீது பார்த்தீங்கன்னா 30 நாள், 60 நாள், 90 நாளில் மெச்சூரிட்டி, முதிர்வுத்தன்மையுடைய பில் இதெல்லாம். The commercial bills is an instrument drawn by a seller of goods and a buyer of goods. கமர்ஷியல் பில் வணிக ரசீது பார்த்தீங்கன்னா பொருட்களை விற்பவர் மூலம் வாங்குபவர் மீது எழுதப்படக்கூடிய ஒரு ஆவணம். இஸ் possesses the advantage like self liquidating in nature, requires two parties knowing exact date of transaction, transparency of transaction. இந்த ரசீது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லிக்விடேட்டிங் இன் நேச்சர், செல்ஃப் லிக்விடேஷன்னா சுயமாக நீர்மத்தன்மை பெறக்கூடிய இயல்புடையது. 2 நபர்களுக்கு இடையேயான பரிமாற்றம். அடுத்தது நடவடிக்கையுடைய கரெக்டான டேட்டை தெரிஞ்சுக்கிறது, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன், நடவடிக்கையுடைய வெளிப்படைத்தன்மை. இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது. ஸ்பெசிமன் காப்பி ஆஃப் கமர்ஷியல் பில், இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்லோடைய ஸ்பெசிமன் காப்பி, மாதிரி காப்பி. ஃபீச்சர்ஸ், த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பில்ஸ் ஆர் as follow. வணிக ரசீதுடைய இயல்புகள் பார்த்தீங்கன்னா டிராயர் வரைபவர், அக்செப்டர் ஏற்றுக்கொள்பவர், பேயி செலுத்துபவர், டிஸ்கவுண்டர் வட்டம் செலுத்துபவர், என்டார்சி மேல் எழுதுபவர், அசஸ்மெண்ட் மதிப்பீடு, மெச்சூரிட்டி முதிர்வு தேதி, கிரெடிட் ரேட்டிங். டைப்ஸ், டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில்ஸ், தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீது. A demand bill is one wherein no specific time of payment is mentioned. தேவை ரசீதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் செலுத்த வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரமோ அல்லது காலத்தையோ குறிப்பிடப்படாத ஒரு ரசீதுக்கு பேர் தான் தேவை ரசீதுன்றாங்க. ஏன்னா இந்த தேவை ரசீதில் பார்த்தீங்கன்னா பணம் திருப்பி கொடுக்க வேண்டிய டைமோ டேட்டோ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸோ டிமாண்ட் பில்ஸ் ஆர் பேயபிள் இமிடியேட்லி when they are present to the drawing. இதனால் இதை இப்போ என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரசீதை தேவை ரசீதை வைத்திருக்கக்கூடிய நபருக்கு எப்போ அவருக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ அந்த பணத்தை அவர் என்ன பண்ணலாம், திரும்ப பெற்றுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் பில் அண்ட் டாக்குமெண்டரி பில்ஸ், தூய்மை ரசீது மற்றும் ஆவண ரசீதுகள். பில்ஸ் தட் ஆர் accompanied by documents of title of goods are called documentary bills. Bills that are accompanied by document of title of goods are called documentary bills. பொருட்களுடைய உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்படக்கூடிய ரசீதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு பொருளுடைய உரிமை ஆவணம் மூலமாக இணைக்கப்படக்கூடிய ரசீதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, தூய்மை ரசீதுன்னு சொல்கிறாங்க. க்ளீன் பில்ஸ் ஆர் ட்ரான் வித்தவுட் அக்கம்பனிங் எனி டாக்குமெண்ட். எந்த ஒரு ஆவணமும் எழுதி இணைக்கப்படாத ஆவணத்திற்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, தூய்மை ரசீதுன்னு சொல்கிறாங்க. எழுதி இணைக்கப்படாத ஆவணத்திற்கு பேர் தான் தூய்மை ரசீதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரயில்வே ரெசிப்ட் அண்ட் லாரி ரெசிப்ட். இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ், உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீது. பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அண்ட் பேயபிள் இன் இந்தியா அண்ட் எ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் கால்டு இன்லேண்ட் பில்ஸ். இந்திய நாட்டில் குடியிருக்கும் ஒரு நபர் இந்திய நாட்டில் எழுதப்பட்டு இந்திய நாட்டில் செலுத்தப்பட வேண்டிய அந்த ரசீதுக்கு பெயர் உள்நாட்டு ரசீதுன்னு சொல்கிறாங்க. Bills that are drawn outside India and are payable either in India or outside India are called foreign bills. இந்திய நாட்டிற்கு வெளியே எழுதப்பட்டு இந்திய நாட்டிலோ அல்லது அயல் நாட்டிலோ செலுத்தப்பட வேண்டிய ரசீது அயல்நாட்டு ரசீது. இண்டிஜினியஸ் பில்ஸ், தனித்துவமான ரசீது. இண்டிஜினியஸ் பில்ஸ் தனித்துவமான ரசீது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, the drawing and acceptance of indigenous bills are governed by native customs or usage of trade. தனித்துவமான ரசீதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரைபவர் மற்றும் பெறுபவர் உள்நாட்டு வழக்கப்படி மற்றும் வர்த்தக பயன்பாட்டின்படி நிர்வகிக்கப்படுவதை குறிக்கக்கூடியது. உள்நாட்டு வழக்கப்படியும் வர்த்தக பயன்பாட்டுப்படி நிர்வகிப்பதை குறிக்கிறது இந்த இண்டிஜினியஸ் பில்ஸ். அகாமடேஷன் அண்டு சப்ளை பில்ஸ், அகாமடேஷன் அண்டு சப்ளை பில்ஸ், இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள், இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள். அகாமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் விச் do not arise out of genuine trade of transaction. உண்மையான வியாபார நடவடிக்கை அல்லாமல் வெளியிடப்படும் ரசீது. உண்மையான வியாபார நடவடிக்கை இல்லாமல் வெளியிடப்படக்கூடிய ரசீது என்னன்னு சொல்கிறாங்க, இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டி மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.